வச்சிட்டியா? மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ? எடுத்து வச்சிட்டீங்க. வாட்டர் பாட்டில கையோட வச்சுக்கோ. ஜன்னல் பக்கத்துல உட்கார கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீடும் உடம்பும் ஜாக்கிரதை. கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சிரிச்சது போதும், நிறுத்து. இது ரொம்ப பெரிய வீடு. வாசக்கதவை திறந்து வச்சு மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. நான் மகராசிலாம் பார்க்க மாட்டேங்க. நாதஸ்வரம் தான் பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்துக்கோ. ஆனா வீட்ல யாரும் வராம பாத்துக்கோ. ஐயா, மகராசி வேணாம், நாதஸ்வரமும் வேணாம். இன்னும் அரை மணி நேரத்துல ராகலாம் வருது, கிளம்பு. சரி வரேங்க. பாத்துடி, பாத்து போயிட்டு வா. போடி. சீக்கிரமா திரும்பி வந்துடுறீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க. இப்ப என்னோட டோன்டா. என்னடி இங்க உன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆகலடி. அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல. நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னதை கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அப்படி பைத்தியக்காரி. பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெறி 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 டாம். இரும மோடு. ரத்னா, கோன் ஐஸ் எடுத்துக்கோமா. இந்த கோன் ஐஸ்கிரீம் யாருக்கு? உனக்கு தான். நான் கேட்டேனா? நீ சொன்னதா வாங்கணுமா? நல்லா இருந்துச்சு வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு இல்ல. ரத்னா, என்னம்மா இதெல்லாம்? எல்லாத்தையும் கேட்டுதான் செய்யணுமா? கண்டிப்பா. அப்ப என்ன கேட்டுதான் காதலிச்சியா? அதுல ரத்னா, சின்ன விஷயத்துக்கு எது கோவப்படுற? 2 வருஷமா காதலிக்கிறோம், தினம் சண்டை போடுறோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அப்படின்னா நம்ம காதலிக்கிறதுல அர்த்தமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயம் சந்தோஷமா இருக்க மாட்டோம். எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனா நான் ஓகே, ஆனா பொண்டாட்டிய நீ ஓகே இருக்க மாதிரி தெரியல. அம்மா தனலட்சுமி தாயே, நீ இங்கதான் இருக்கியாமா? நான் உன்னை பாக்குறதுக்கு தாமா வந்தேன். இரு வராங்க. இங்கதான் எங்கேயோ இருக்கணும். என்ன வேணும் உனக்கு? காத்தாதா லட்சுமி ஓடி போயிருவா. லக்ஷ்மி ஓடி போயிருவாளா? எந்த லக்ஷ்மி? அப்படி பார்த்தா 6 அங்க 6 இங்க, மேல 2 கீழே 3. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லையா? தங்கமணி கலகலன்னு சத்தம் போடுற தங்கமணி. 6 தங்க குடம், 6 தங்க பானை. எங்க சொல்ற? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? மர்ம பூமி. உங்க பேரு? நிதி பிரசாத் சௌத்ரி. ஆமா. குருவே, நீங்களா? நேர்ல பார்த்துதான் அடையாளம் தெரியல, கோச்சுக்காதீங்க சார். குருவே, இது வரைக்கும் நான் Facebookல தான் உங்களை பார்த்திருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறது இதுதான் முதல் தடவை. என் ஜென்ம பலனை அடைஞ்சிட்டேன் குருவே. எல்லாம் அந்த தனலட்சுமியோட காரணம். குருவே, குருவே, இந்தாங்க குருவே. இதுதான் புதையலுக்கான வழி. இது எங்க இருந்து கிடைச்சது? பழைய பேப்பர் விக்கிறவன்ட்டு வாங்கினேன் குருவே. இந்த டைரி தான் சிஷியா. நான் உண்டு என் வேலை ஒன்று போயிட்டு இருந்தேன். என்ன காந்த மாதிரி இழுத்தது இந்த டைரி தான். இது எல்லாமே அம்மாவோட காரணம் தான். எல்லாம் என் அதிர்ஷ்டம் குருவே. அது இருக்கட்டும், மர்மம் பேபி எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? பண்ணலாம், கிட்ட வாடா. ஐ லவ் யூ சிஷியா. நாம ஆரம்பிக்கலாம். நந்து, 3 நாளா நம்ம போனே பண்ணிக்கவே இல்ல. உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? நிறைய. என்ன? எவ்வளோ டிஃபரன்ஸ்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. உங்ககிட்ட பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் தினம் எனக்கு 500 ரூபா மிச்சம். ஆனா இப்போ நோ சான்ஸ். உன்கிட்ட இதான் பிரச்சனையே. சீரியஸா பேசினா சில்லியா எடுத்துக்கிற, சில்லியா பேசினா சீரியஸா எடுத்துக்கிற. சரி ஐ எம் சாரிடா. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலாக உன்னை 3 நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவுமே பேசாம உன்னால எப்படி இருக்க முடியுதுன்னு தோணுச்சு. ஒண்ணு மட்டும் நிஜம், இந்த 3 நாளா நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சல. நல்ல மூக்க பிடிக்க தின்னு தூங்கிட்டு இருந்தேன். ஜோக் பண்ணப்பா. 3 வருஷமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நீ ஆசையா எனக்காக காத்துட்டு இருக்கல. இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு. கல்யாணத்தப்போ வீட்ல என்ன சொல்லுவ? கல்யாணமா? எதுக்கு? உனக்கு பொண்டாட்டியா இருக்க ஓகே இல்லன்னு நீ தானே சொன்ன. சொன்னா மூளை குழம்பி. ஆனா நான் ஓபன் மைண்டா தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஒரு வேலை செஞ்சாகணும். என்னது? சாம்பிள் கொடுத்தனும் நடத்தி பார்க்கணும். வாட்? கூட்டு கொடுத்தனும், தனி கொடுத்தனும், ஒண்டி கொடுத்தனும் கூட. இந்த மாதிரி எத்தனையோ சினிமா வந்திருக்கு. ஆனா இந்த சாம்பிள் கொடுத்தனும் உன்னோட டைட்டிலா? ஆமா. மும்பையா? அதுவும் நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு பெர்ஃப்யூம் வாங்க கடைக்கு போறோம்னு வெச்சுக்கோ.
அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா அதை கையில ஸ்ப்ரே பண்ணி அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னா? ஆமா. இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்குவோம். ஒரு 4 நாளைக்கு எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்து இருப்போம். அந்த 4 நாள் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு நம்ம லைஃப் லாங் ஹாப்பியா இருப்போம்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆஹா, ஐடியா அற்புதம். இந்த ஐடியா தான் நம்ம வாழ்க்கையவே மாத்த போகுது. சொல்லு, எங்க போலாம்? உன் ஊருக்கு போலாமா? அடி பிச்சிடுவாங்க. லவ் மேரேஜ்னு சொன்னாலே கொன்னுடுவாங்க. அப்போ நம்ம எங்க போலாங்கிற? ஊட்டி இல்ல ஷிம்லா போலாம். அப்படி இல்லைன்னா பேங்காக், மொரீஷியஸ், ஓகேவா? ஆ, டப்பு வேணுமா? அதுக்கு டப்பு வேணும் தெரியுமா? கிடைக்குதோ இல்லையோ 2 பேருக்குமே தேவைப்படுறதுனால 50-50. ஓகே ஓகே. இங்க யாரும் நமக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. அங்க ஒரு கார் வருது, லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். சார் 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 பக்கத்து ஊர் வரைக்கும் லிஃப்ட் தரீங்களா? கம் ஆன். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வெயில்ல ஏசி கார்ல லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அது இருக்கட்டும் சார், இந்த ஏசியில கூட உங்களுக்கு இப்படிவே இருக்குது? சின்ன பர்சனல் ப்ராப்ளம். அட பாவமே, இந்த மாதிரி நல்லவங்களுக்கு கூட ப்ராப்ளம் வருது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது பிரதர். என்ன சார் இங்க திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க? யூனிவர்சல் ப்ராப்ளம். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். எஃப்எம் கூட இருக்கு, கேளு. அவசரம் ஒண்ணும் இல்ல சார், டேங்கை காலி பண்ணிட்டு ஃப்ரீயா வாங்க. பாய். காரு. ஹலோ சக்கு, எங்க இருக்க? இவன் தொல்லை வேற தாங்க முடியல. என்ன புதுசா கேள்வி? ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, என் மருமக நந்தகோபால் உடனே வந்துருவேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, இல்லனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. பை ஸ்வீட் ஹார்ட். நீயா? ஏன் பயந்துட்டியா? வெளியே வரமாட்டேன்னு நினைச்சல? அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே. நான் எதுக்கு அனஸ்மா பயப்படணும்? we are friends, we are partners, we are Indians. அண்ணா, எதுக்கு நான் அதை உடைக்க போறேன்? சிம்மு மாத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். என் சிம்ம மாத்த போறியா? கூட இங்க லேப்டாப் எங்க? லேப்டாப்பா? என்ன லேப்டாப்? எனக்கு ஒன்றும் தெரியாத. ஏய், மறுபடியும் ஜட்டி போடாத பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போன்னு இல்லை, நான் எப்பவுமே ஜட்டி போடுறது கிடையாது. எந்த லேப்டாப்பை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா உன்னை பயமுறுத்தலாம் தான் சொன்னேன். அப்படியா? அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. வா, வந்து உட்காரு. இந்த பேப்பர்ல என்ன? உன் சொத்தெல்லாம் என் பேர்ல வர மாதிரி எழுதி இருக்கு. கையெழுத்து போடலன்னா? போட முடியாதுன்னா போடலன்னா? மாமா. நந்து. ஏய் மாமா. வீடு நல்லா இருக்கு. உன் மாமா சவுண்ட் பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு. என் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. மாமா.